ओम गुरु सीरो भिक्षुवे विघ्नेश्वर रूप ओम गुरु सीरो भिक्षुवे श्री कृष्ण रूप ओम गुरु सीरो भिक्षुवे परमेश्वर रूप ओम गुरु सीरो भिक्षुवे ओळि शरीर रूप ओम गुरुनाथरे शरणम ओम गुरुदेवरे शरणम ओम गुरुदेवराज सीरो भिक्षुवे शरणम 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 ओम गुरुवलिये आदि आदि ओम गुरुमொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். பொதுவாக இன்று புத்தாண்டு நாம் எல்லா மனிதர்களுமே புத்தாண்டில் ஒரு சபதம் எடுப்போம். நாம் நினைத்த காரியத்தை நிறைவேற்றணும், ஒரு டாஸ்க் வச்சுருப்போம், ஒரு ஆம்பிஷன் வச்சுருப்போம், இந்த நோக்கம் நிறைவேறணும். அதற்காக நம்ம பல விதத்தில் இன்ற நன்னாளிலிருந்து நாம் முயற்சி செய்வோம், தவறு கிடையாது. நமது முதல் நோக்கம் எதுவாக இருக்கணும்? உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தம். இந்த 3 தான் நமது முதல் நோக்கமாக இருக்கணும். அப்போ நமக்கு முழுமையான உடல் ஆரோக்கியம் இருக்கணும், உள்ளமைதி. இந்த 2ம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதை நிச்சயமாக அடைய முடியும். அப்போ இந்த நன்னாளில், இந்த புதிய வருடத்தில் 2026இல் ஒவ்வொருவரும் சபதமிடுங்கள். யோக கலைகளான யோகாசனங்கள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி, தியானம், இதை தினமுமே காலை மாலை பயின்று முதலில் நான் அடைய வேண்டியது உடல் ஆரோக்கியம், முழுமையான உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, எனது மனம் சாந்தமாக இருக்கணும். ஆத்மானந்தம் அப்படிங்கிறது தன்னை உணர்தல், தனக்குள் இருக்கக்கூடிய அந்த மெய் உணர்வை உணர்தல். ஸோ இன்றைக்கு இந்த நன்னாளில் நாம் பார்க்கக்கூடியது உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்த, உள் அமைதிக்கு உகந்த, ஆத்மானந்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு முத்திரை, ஒரு தியான பயிற்சி, ஒரு மூச்சு பயிற்சி. இதனை எல்லா வயதினரும் செய்யலாம். எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு எளிமையான பயிற்சியாக பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு சேரில் உட்கார்ந்து, வயதானவர்கள் நாற்காலியில் அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தரையில் அமர முடிந்தவர்கள் சுகாசனம், அர்த்த பத்மாசனம், வஜ்ராசனம், இதில் அமர்ந்து பயிற்சி செய்யுங்கள். உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தலை முதல் கால் வரை, உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலவையாக இன்று ஒரு யோக கலைகளை பார்க்க போகின்றோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் ஆதி முத்திரை. அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. இரு நாசி வழியாக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ளே போய்க்கிடணும். இப்போ கட்டையில் இருந்து வச்சுக்கோங்க, 4 விரலும் அடிச்சுக்கோங்க. இது ஆதி முத்திரை. ஒரு 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். நீங்கள் 2 கைகளையும் உங்களுடைய முட்டியில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி மெதுவாக. இப்போ கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மன அமைதி கிடைக்கும், இரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது, பாசிட்டிவ் தாட் கிடைக்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம், உடல் முழுக்க உயிரோட்டம் நன்றாக பரவும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை ஒவ்வொரு மனிதனுடைய இருக்கக்கூடிய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய, செல்வ வளம் தரக்கூடிய குபேர முத்திரையை பார்க்க போகிறோம். மோதிர விரல், சுண்டு விரல் உள்ள மடிச்சுக்கோங்க. மீதி 3 விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். நம்மிடம் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமை வெளிப்படும், பாசிட்டிவ் தாட் கிடைக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் ரிலீஸ் ஆகும், நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். இந்த புத்தாண்டிலே நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, வைராக்கியம், உத்வேகம் கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நமக்கு நேர்முகமான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அடுத்த ஒரு முத்திரை பார்க்க வரோம். உத்திரபோதி முத்திரை.
நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. ஆள்காட்டை விரல் 2 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கட்டை விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. கை ஜஸ்ட் நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்து வெளியேறும். பாசிட்டிவ் தாட் நமக்கு வளர்ந்து கொண்டே செல்லும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமது நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய, நல்ல உயிர் ஆற்றலை தரக்கூடிய, மன அமைதியை தரக்கூடிய எளிய நாடி சுத்தி பண்ண போகிறோம். இந்த நன்னாளில் புத்தாண்டில் ஒவ்வொருவரும் இந்த பயிற்சியை தினமும் பயில வேண்டும் என்று சபதம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இடது கை சின்முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 10 முறை. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். மூச்சு உள்ளே இழுக்கும்போது அடிவேர் வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ளே போய்க்கிடணும். அதான் சரியான மூச்சு பயிற்சி. அப்போ நம்ம இந்த நன்னாளில் ஒவ்வொருவரும் சரியாக மூச்சு எடுத்து மூச்சு வெளியே விடக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த பயிற்சியை கற்றுக்கிடணும். இப்போது மோதிர வரல்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மூச்சு உள்ளிடுங்க, வலதிலே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பயிற்சி, வலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடத்துல மூச்சை உள்ளிடுங்க, வலதில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் இடத்துல மூச்சை உள்ளிடுங்க மெதுவாக, வலதில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி 10 முறை நிதானமாக பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மாற்றி பண்ணுறோம். இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, வலதில் மூச்சை உள்ளிடுங்க, வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் வலதில் இழுத்து இடது. இந்த மாதிரி மெதுவாக 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உங்களது ஆழ்மனதை தலைவலி தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. தோள்பட்டை வெளி தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். ஜஸ்ட் அவுட்டர் பார்ட்ஸ் ஆஃப் அவர் மசில்ஸ் ரிலாக்ஸ் டீப்லி. மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வயிற்று வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மனது அப்படி பிரெயின் இன்சைடு மூளை உள்பகுதி மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள், பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை, ரிலாக்ஸ் டீப்லி. தொண்டை உள்பகுதி தைராய்டு அண்ட் பேராதைராய்டு டீப்லி ரிலாக்ஸ். ஹார்ட் இன்சைடு இதயத்தினுடைய உள்பகுதி தைமஸ் கிளாண்ட் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நம்முடைய ஹிருதயம் அதனுடைய இயல்பான துடிப்போடு துடிக்கின்றது, டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடல் பேங்க்ரியாஸ் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் உள்பகுதி டீப்லி ரிலாக்ஸ். இப்போ இரு நாசி வழியே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியோட ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே தியானிக்கவும். பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ளே வருது, மூச்சு வெளியே வருது, அதில் அப்படியே கவனம் செலுத்துங்கள்.
நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி எளிமையான பயிற்சி, எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சி, எந்த பக்க விளைவும் கிடையாது. நமக்கு முதல் தேவை உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தம், தன்னை உணர்தல். இந்த உடல் ஆரோக்கியத்திற்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அந்த எளிமையான ஆதி முத்திரை, அதே மாதிரி உத்திரபோதி முத்திரை, குபேர முத்திரை, இந்த 3 முத்திரைகளையும் தினமும் 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். ஒரு சின்ன நாடி சுத்தி பார்த்தோம், மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. அந்த நாடி சுத்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன தியான பயிற்சி பார்த்தோம், அந்த தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பசிக்கும் பொழுது பசியேர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். கீரை வகைகள், பழ வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. இரவு 7 மணிக்குள்ளே அரை வயிறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர், கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். இரவு 9:30 மணி முதல் நல்ல ஆழ்ந்த நித்திரைக்கு போயிருங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்து விடுங்கள். இவை எல்லாமே இந்த 2026 புத்தாண்டில் ஒரு சபதமாக எடுத்து நமது மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் சீரும் சிறப்புமாக, வளமாக, ஆரோக்கியமாக வாழுங்கள். மீண்டும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.